புதுசா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ரெசார்ட்டுக்கு தாங்க இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் தான் இருக்கோம். இங்க டெய்லியும் 50 பேர் யூஸ் பண்ற மாதிரி எங்களுக்கு டேங்க் வேணும்னு கேட்டிருந்தனால இங்க நம்ம பயணியர் பயோ டேங்க் 6000 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ல நீங்க கவனிக்க வேண்டிய 2 முக்கியமான விஷயத்தை பத்தி இந்த வீடியோவில் சொல்ல போறேங்க. முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ல மரங்கள் அதிகமா இருக்கும் இல்லைங்களா? இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்க கான்கிரீட்ல செப்டிக் டேங்க் கட்டுனீங்கனாலும் சரி, இல்ல பயோ டேங்கே பார்த்தீங்கன்னா கான்கிரீட்ல கிடைக்குது, பிவிசியில் கிடைக்குது, சிங்கிள் லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியலில் கூட கிடைக்குது. அந்த மாதிரி நீங்க எதை சூஸ் பண்ணீங்கனாலும் சரி, மரத்தோட வேர்கள் அந்த டேங்கை கண்டிப்பா தொலையிட்டுருங்க. உள்ள இருக்கிற மனித கழிவுகள் வெளியே வரும்போது பக்கத்துலேயே போரோ கிணறு இருந்துச்சுன்னா அந்த தண்ணியோட தான் அந்த மனித கழிவுகள் கலக்குங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் அப்படிங்கும்போது சில்னஸ் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா? இந்த மாதிரி இடத்துல நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் சரி, பாக்டீரியாவை நீங்கள் 2 மாதத்துக்கு ஒரு முறை ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் உள்ளே இருக்கிற மனித கழிவுகள் சுத்தமாகுங்க. ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்க்கில் நீங்கள் பாக்டீரியாவை ரீஃபில் பண்ணவே தேவையில்லை, உள்ளேயே பாக்டீரியா இனப்பெருக்கம் பண்ணிக்கோங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கான்கிரீட் பிவிசியோட தன்மை உங்களுக்கே தெரியும். வெளியே என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதை அப்படியே உள்ள அப்சர்வ் பண்ணிக்கோ இல்லைங்களா? ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்கை ரிச்டட் எஃப்ஆர்பி அப்படிங்கிற மெட்டீரியல் செஞ்சுருக்கிறதுனால இரும்பை விட இந்த டேங்க் உங்களுக்கு 5 மடங்கு உறுதியாக இருக்கும். அதே மாதிரி வெளியே இருக்கிற டெம்பரேச்சரை உள்ளே அப்சர்வ் பண்ணாதுங்க. உள்ளேயே ஈவனான டெம்பரேச்சர் இருக்கிறதுனால பாக்டீரியானால ஈஸியாக இனப்பெருக்கம் பண்ண முடியும். அதனால் உள்ளேயே பாக்டீரியா இனப்பெருக்கம் பண்ணிக்கும். இந்த டேங்குக்குள்ளே நம்ம 5 அறைகள் கொடுத்துருக்கிறதுனால உள்ளேயே மனித கழிவுகள் இந்த 5 அறைகளில் சுத்தமாயிட்டுங்க. வெளியே வர தண்ணியில் எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்கள் கார்டன் இருந்துச்சுன்னா அதில் விட்டுக்கலாம், இல்லை ட்ரைனேஜ் இருந்துன்னா அதில் விட்டுக்கலாம், இல்லைனா ரிங் போட்டு நீங்கள் பூமிக்கு கீழே போகிற மாதிரி பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி மரத்தோட வேர்கள் வந்து டச் ஆச்சுன்னா கூட அது ஆப்போசிட் டைரக்ஷனை திருப்பி விடுமோ இல்லையே இந்த டேங்குக்குள்ளே வேர்கள் இறங்காதுங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டி அந்த டேங்கை நம்ம செஞ்சு கொடுக்குறோம். இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் பாத்ரூம் டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம், கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டோர் ரூம் கூட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாங்க. நம்மக்கிட்ட 1200 லிட்டர்லேருந்து 60,000 லிட்டர் வரைக்குமே டேங்க்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. 2 பேர்த்துலேருந்து 600 பேர் யூஸ் பண்ணுறதுக்குமே எங்களால் இந்த மாதிரி சிங்கிள் டேங்காக செஞ்சு கொடுக்க முடியும். நம்ம சைட் இன்ஜினியர்ஸ் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதுனால 50 வருஷத்துக்கு எந்த ஒரு ரீஒர்க்கும் இல்லாத மாதிரி இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டிங்க, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுக்குற ஒரே பயோ டேங்க் நம்ம பயணியர் பயோ டேங்க் மட்டும்தாங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்க்குங்கிற யூடியூப் சேனல் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.